வந்தோடனே பார்த்தோன்னே த்ரெட்மில் இல்ல அப்பயும் நினைச்சுக்கிட்டேன் இது ஜிம்முடா அப்படின்னு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஏரியாவில கவர்மெண்ட் ஜிம் இருக்கும், இப்படித்தான் இருக்கும். பட் ஆனா அது அப்படியே இன்னைக்கு வந்து மாடலைஸ்டா இது வந்து அதுக்கேத்த மாதிரி ஒரு பிரீமியமா இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் தாங்க யூஸ் பண்றாங்க. பிளஸ் இந்த ஜிம் ரொம்ப கிளீனா இருக்கும். நாங்க ஒர்க் பண்ணும் போதே வந்து அவங்க ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பார்த்து டீடைலிங் ரொம்ப மைன்யூட்டா தான் ஒர்க் பண்ணாங்க. புரியுது. இந்த ஜிம்ல என்ட்ரன்ஸ்ல மட்டும் ஒரு வேற கலர் தீம் கொடுத்திருக்கீங்க, அது எதுக்காக? அந்த மாதிரி ஜிம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா நீங்க பாக்குற மாதிரி இது எதுவுமே ரூம் கிடையாது நிஷான், எதுவுமே ரூமா எங்களுக்கு கொடுக்கல. பட் பெயிண்ட் அடிக்காம இது இன்னும் வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இட்ஸ் a paint. இது வந்து ஒரு ஸ்டுக்கோ பெயிண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப மார்க்கெட்ல நிறைய பெயிண்ட்ஸ் வந்திருக்கு. இட்ஸ் a stucco textured paint. டெக்ஸ்சர் அதான் एक्चुअली நான் டெக்ஸ்சர் பத்தி நிறைய பார்க்கறனால தான் கேக்குறேன். பட் ஆனா இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு, ஸ்மூத்தாவும் இருக்கு, ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப அழகா இருந்ததுங்க ஃபினிஷ். இந்த தீம் பாத்தீங்கன்னாலே கிளையன்ட் சொல்லிட்டாங்க இது வந்து எல்லா இடத்துலயும் ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த கோவ் லைட் இருக்குங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு இந்த கோவ் லைட் வந்து ஒன் சைடு ஆஃப் லைட்டிங் தான். புரியுது. ஹோல் ஜிம்மே லைட்டிங் கம்மி தான், ரொம்ப கம்மி, ரொம்ப மைல்டு. ஸோ ஓவர் லைட்டிங் கொடுத்தானா நம்மளுக்கு எப்பவுமே அந்த மைண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனே கொடுக்காது. நிறைய இடத்துல பிளாக் இல்லை, நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணணும்னு வச்சுக்கலாம். பட் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுப்போமே, கிளைண்ட்ஸுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும். ஒரே மாதிரி ஒரே லைட்டு ஒரே பாட்டுன்னு இல்லாமல் தே கேன் சூஸ் வாட் எவர் தே வாண்ட். மியூசிக் போட்டுக்கலாம், இல்லை ப்ரொஜெக்டரில் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை கிரிக்கெட் பார்த்துக்கலாம். தே ஒன்ட் மிஸ் அவுட் ஆன் எனிதிங். ஒரு கிரிக்கெட்னால இன்னைக்கு ஜிம் வரல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாரும். கண்டிப்பா அங்க போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்களோட பிக்சரை வந்து இன்னும் நல்லா காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி லைட்டிங் செட் பண்ணிருக்கோம். நான் வந்தோன்னு கோதை சிஸ்டர்ட்ட கேட்டேன், அந்த த்ரெட்மில் ஒன்று காணோம். ட்ரெட்மில் இல்லைங்க, எனி கார்டியோ மிஷின் இங்க இருக்காது, எல்லாமே ஃபங்க்ஷனலா இருக்கிறது மட்டும் தான் அங்க இருக்கும். அண்ட் இந்த நம்ம போய் ஒரு ட்ரெட்மில்னா வீட்லயே அவங்க பண்ணிக்கலாம். ட்ரெயினர்ஸ் அங்க போய் என்ன பண்ணுவாங்க, இங்க வந்து அந்த ட்ரெயினரோட ஸ்கில்ல காட்டணும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் வார்ம் அப், அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் முடிச்சதும் ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணி விட்டுட்டு தான் அவங்க அனுப்பவே செய்வாங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு கிராம்ப் இல்லாம இருக்கும், அவ்வளோ மசில் சோர்னஸ் இருக்காது. ஓகே, அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்பா வந்து இங்கே உள்ளே வச்சிருக்கோம். எஸ், அது வந்து ரெக்கவரி. அந்த ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ரெக்கவரிக்கும் நம்ம வீக்லி ஒன்ஸ் அவங்க வந்து ஒரு ஃபுல் ரிலாக்ஸேஷன் வேணும்னா ஸ்பா அண்ட் கோல்ட் பிளஞ்ச் எடுத்துக்கலாம். ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஷான் பி vlog. என்னடா இது ஒரு இருட்டான இடத்துல இருந்து இருட்டா ஒருத்தர் வந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த ஸ்டுடியோவே வந்து ஒரு டார்க் தீமில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டுடியோன்னு சொன்னேன்னா நீங்கள் என்னமோ ஃபோட்டோ ஸ்டுடியோன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து ஒரு ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, பர்சனல் ட்ரைனிங் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, எப்படி வேணால் சொல்லலாம். இது வந்து ஒரு கிளாஸான ஸ்டுடியோ, திருப்பூரில் வேறு லெவலில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து ஆக்சுவலி வந்தது வந்து ஜிம்மை பற்றின ஒரு வீடியோ போடுறதுக்கு இல்லை. இந்த இன்டீரியரு இந்த எக்ஸ்டீரியரு பண்ணினது யார்? நம்ம கேபினட் டிசைன். அவங்க திருப்பூரில் இப்படி ஒரு கிளாஸாக பண்ண தொடங்கிட்டாங்களா? அவங்களோட வீடு, பங்களா, இல்லை அப்பார்ட்மெண்ட் இதெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஃபஸ்ட் டைமும் ஒரு கமர்ஷியலாக, அதுவும் ஒரு ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, எப்படி சொல்லணும்னா நம்ம இப்படி பண்ணிட்டீங்களேம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டுடியோ. உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட கோதை மேடமும் இருக்காங்க. அவங்கள்ட்டே கேட்கலாம், கோதை சிஸ்டர் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த ஃபிட்னஸ் ஸ்டுடியோவுக்கு என்ன, ஏன் பிளாக் கலர் தீம் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோதை சிஸ்டர், ஷான் வாங்க. ஷான், என்ன டிசைனிங் பண்ற நீங்க? கையில தம்பிள் ஷூ இல்ல, நான் பர்சனல் ட்ரைனிங்க்கு ஜாயின் பண்ணிருக்கேன் ஷான். சூப்பர் சூப்பர். இந்த ஸ்டுடியோ டிசைன் பண்ணனதோட பர்சனல் ட்ரைனிங்கும் ஜாயின் பண்ணிட்டீங்க. காம்ப்ளிமெண்டா கொடுத்திருக்காங்க. இதுக்கு அது காம்ப்ளிமெண்டா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெயிட்டா இருக்கு எக்ஸ்டர்னர். நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நியூ சென்டர், நியூ ஜானர், எல்லாமே நியூ. நான் முன்னாடி இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான் நிறைய கமர்ஷியல் நான் இது வரைக்கும் உங்கள்ட்ட பார்த்ததே இல்லை. நாங்கள் வீடு, அப்பார்ட்மெண்ட்டு, பங்களா, பெரிய வில்லா வரைக்கும் கூட பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு கமர்ஷியலில், சரி கமர்ஷியல் ஏதோ ஆஃபீஸுன்னு நினச்சி கூப்பிடுவீங்கன்னு பார்த்தா ஜிம்மு. சரி ஜிம்மு நாங்கள் ரெகுலராக ஜிம்முன்னு ஒன்று பார்த்துருப்போம்ல, அதுலேருந்து டோட்டலாகவே இது வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கம்ப்ளீட்லி. ஏன் இந்த தீம், அதுவும் ஒரு டார்க்கா?
நான் வந்தா லைட் வச்சு தான் வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க. இது ஆக்சுவலி அவங்களோட தீம் பாத்தீங்கன்னா இது ஒரு லக்ஸுரி பர்சனல் ட்ரைனிங் ஸ்டுடியோங்க. ஓகே ஓகே. இது வந்து எல்லா ஜிம்ஸ் மாதிரியும் கிடையாது. லக்ஸுரி அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இல்ல? ஆமாங்க. லக்ஸுரி பர்சனல் ட்ரைனிங் செஷன்ஸ் மட்டும் தான் இங்க கண்டக்ட் பண்றாங்க. ஓகே. சோ இவங்களோட தீமே பாத்தீங்கன்னா எல்லாமே மைல்டா இருக்கணும். ஒரு சவுண்ட் சிஸ்டம் ஆகட்டும், ஒரு லைட்டிங் ஆகட்டும், ஒரு எஃபெக்ட் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு மைல்டாக தான் இருக்கும். நீங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே பிளாக் தீம் தான். பிளாக் தீம், பட் இந்த நியான் லைட் வந்து வேற மாதிரி இருக்கும். ஒரு உள்ள வந்தாலே நம்மளுக்கு இங்க ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு எந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸுமே இருக்காதுங்க. ஒரு நம்மளுக்கு மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரிலாக்ஸ்டா. எக்ஸாக்ட்லி அந்த வேர்ட் தான். டிஸ்ட்ராக்ஷன் இருக்காம ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கும். வரும் ஒரு 2 hours வந்து நல்லா நம்மளோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸையும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸேஷனையும் வச்சுட்டு போறக்கூடிய இடம் தான் இது. எனக்கு எஜுகேட் பண்ணது உங்களுக்கு உங்களோட நீங்க உள்வாங்கினது எங்கிட்ட வெளியே தள்ளி விட்டுட்டு போறீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே. பட் ஆனா பிளாக் ஏன் இது ஒயிட்டோ இல்ல வேற ஏதோ கலர் போனா இந்த காம்பினேஷன் கரெக்ட்டா? கிளையண்டோட தீமே வந்து ரெக்வயர்மென்ட்டே வந்து உங்களுக்கு பிளாக். இது வந்து அவங்களோடது 3rd ஜிம். ஓகே. சோ இது இவங்க நேம் பண்ணிருக்கதே பாத்தீங்கன்னா ஃபிட்டாக் 3.1 தான். ஓகே. எக்ஸாக்ட்லி. நான் வந்து இதுக்கு முன்னாடி பேரை சொல்லவே இல்லை. ஏன்னா கோதை சிஸ்டருடைய கேபினெட் டிசைனுக்கு ஷூட் பண்ண வந்ததுனால நான் ஃபிட்டாக்க சொல்லணுமான்னு இருந்தேன். பட் யூ மென்ஷன் ஃபிட்டாக். ஆமாங்க. ஃபிட்டாக். ஓகே. இது வந்து உங்களோட 3rd அவுட்லெட்ங்க. இது 3rd அவுட்லெட் இன் திருப்பூர். சூப்பர். பட் ஆனா நீங்க பிரீமியம் சொல்ற அளவுக்கு எல்லாமே இருந்தாலும் எக்யூப்மெண்ட்ஸே ரொம்ப கம்மியா இருக்கே. ஒரு ஜிம்முக்குன்னு இருக்கிற மாதிரியான ஒரு 100 இந்த சைடு 5 த்ரெட்மில், அந்த சைடு 5 எதனமோ வச்சிருக்கணும் இல்ல? அந்த மாதிரி இல்ல. இங்க பாத்தீங்கனாலே எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்மே உங்களுக்கு வித்தவுட் எலக்ட்ரிக்கலோட இதுதான் இருக்கும். ஓகே. எலக்ட்ரிக்கல் சப்போர்ட் இருக்கவே இருக்காது. எதுவுமே இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் யூனிக். எவ்ரிதிங் இங்க வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங் பண்றாங்க, கார்டியோ பண்றாங்க. ஓகே. சோ வாட்எவர் அது நீங்க வந்து அவங்கள்ட்ட தான் கேட்டுக்கணும். இந்த ஜிம்முக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத என்கிட்ட கேட்டு நான் ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. பட் எவ்ரிதிங் இருக்குங்க. எனக்கு சொன்னது நாங்க எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் வைக்கணும்னு கேட்கும்போது இது நான் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ஜிம்முங்க அப்படிங்கறத தான் சொன்னாங்க. வந்த உடனே பார்த்த உடனே த்ரெட்மில் இல்ல அப்ப நினைச்சுக்கிட்டேன் இது ஜிம்முடா அப்படின்னு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஏரியாவில கவர்மெண்ட் ஜிம் இருக்கும், இப்படித்தான் இருக்கும். பட் ஆனா அது அப்படியே இன்னைக்கு வந்து மாடலைஸ்டா இது வந்து அதுக்கேத்த மாதிரி ஒரு பிரீமியமா இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் தாங்க யூஸ் பண்றாங்க. பிளஸ் இந்த ஜிம் ரொம்ப கிளீனா இருக்கும். நாங்க வர்க் பண்ணும்போதே வந்து அவங்க ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பார்த்து டீடைலிங் ரொம்ப மைன்யூட்டா தான் வர்க் பண்ணாங்க. புரியுது. ஸோ ஈவன் இங்கே லைட்டிங்ஸ் ஆகட்டும், இங்கே இந்த இது இங்கே தான் பிளேஸ்மெண்ட் இருக்கணும், இது இவ்வளோதான் இருக்கணும், இவ்வளோ கேப்ஸ் தான் இருக்கணும், இந்த கலர் தான் எங்களுக்கு வேணும், எதுவுமே எங்களுக்கு ஓவர் டூ பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. கிளாஸ் அவங்களோட ஒரே விஷயம் கிளாஸ். ஆக்சுவலா நீ அதான் முதல்ல சொல்ல வந்தேன். அந்த கவர்மெண்ட் ஜிம்ல இருந்த மாதிரி கரலக்கட்டை ஒண்ணு இல்ல. மிச்சபடி எல்லாமே வந்து மாடர்னைஸ்டா அன்னைக்கு இருந்த எக்யூப்மெண்ட் இன்னைக்கு மெக்கானிசம் இல்லாம யூஸ் பண்றதுக்கு எவ்வளவு தூரம் இவங்க எடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க பாருங்களேன். ஈச் அண்ட் எவ்ரிதிங் டெல்ஸ் a story. ஓகே. அது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஒர்க் அவுட் இருக்கு. பட் நம்ம அது என்னங்கிறது அவங்க கிட்ட தான் கேட்க முடியும். ஈவன் நீங்க பாருங்களேன் ஒரு ப்ரொஜெக்டர் கொடுத்திருக்காங்க. இதுதான் எனக்கு தெரியல இவ்வளவு பெரிய LED வால். இது எதுக்கு ஸ்டுடியோங்கிறதுக்காகவே இந்த ப்ரொஜெக்டர் வச்சிருக்கீங்க? இது பர்சனலைஸ்டு 1-on-1 தான் இருக்க போறீங்க. மேக்ஸ் ஆஃப் 2 persons தான் இதுக்குள்ள இருக்க போறாங்க. அப்ப 2 persons இங்க இருக்கும்போது they should not get bored. They have to feel relaxed. இவங்க பண்ற வொர்க் அவுட்ஸ் எல்லாமே ஒரு மியூசிக்கோட பண்ணும்போது இன்னுமே அவங்களுக்கு என்துவா இருக்கும், இன்னுமே கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். சோ எல்லாமே ஒரு ஜோஷோட பண்றாங்கன்னு வைங்களேன். கண்டிப்பா. நீங்க நம்ம கில்லி படத்துல பாட்டு எடுத்து போடும்போது அந்த பாட்டோட சேர்த்து நம்ம இது பண்றப்பே இருக்குன்னா, பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட அந்த இங்கிலீஷ் மியூசிக்கல் வெஸ்டர்ன் சாங் எல்லாம் போட்டு நான் வரும்போதே அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. இந்த ஜிம்ல என்ட்ரன்ஸ்ல மட்டும் ஒரு வேற கலர் தீம் நீங்க கொடுத்திருக்கீங்க. அது எதுக்காக அந்த மாதிரி ஒரு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா, நீங்க பாக்குற மாதிரி இது எதுவுமே ரூம் கிடையாதுங்க ஷான். எதுவுமே ரூமா எங்களுக்கு கொடுக்கல. அப்ப இந்த பார்ட்டிஷன் எல்லாம் சிவில் கிடையவே கிடையாதுங்க. ஓகே. அவங்க கொடுத்தது பாத்தீங்கன்னா அகைன் நான் உங்களுக்கு கொடுக்கறேனே, இது ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கற ஃபுட்டேஜ் உங்களுக்கு கொடுக்கறேன். இட்ஸ் a plain roomங்க. ரொம்ப பழைய பில்டிங், plain ரூமா இருந்ததை தான் we have transformed. இப்ப இது இப்படி மாத்தி இருக்கோம். டோட்டலா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்னு வெச்சுக்கோங்களேன். ஓகே. 2000 ஸ்கொயர் ஃபீட்மே plain room. குடவுன். அப்ப பெரிய ஹால் குடவுன். எக்ஸாக்ட்லி a குடவுன். ஓகே. ஹால் கூட கிடையாது, குடவுன் தான்.
அந்த குடவுன் இருந்ததை தான் நம்ம கம்ப்ளீட்டா இப்படி சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிறோம். ரைட் ஃப்ரம் நம்மளோட என்ட்ரன்ஸ்ல இருந்துங்க, என்ட்ரன்ஸ்ல இருந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா எல்லா பார்ட்டிஷன் ஒர்க்ஸ்மே நம்ம தான் பண்ணிருக்கோம். இட் இஸ் நாட் சிவில் இன்வால்வ்டு, கிடையவே கிடையாது. எல்லாமே இன்டீரியர், எல்லாமே இன்டீரியர் தான், சிவில் கிடையாதுங்க. இப்போ நீங்க வந்திருக்கீங்க, அங்க வந்து என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ஷட்டர் தான் போட்டிருந்தாங்க. நம்ம மெயின் டோர் எடுக்கிற இடத்துல ஒரு ஷட்டர் இருந்தது. ஓகே, அதாவது இந்த இடத்துல இந்த டோர் சேம், அதுக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அது வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த மெயின் டோர்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா இது ஷட்டர் அந்த பிளேஸை நம்ம டோரா கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகே, சோ இதெல்லாம் ஒரு பிளெயினா இருந்தது. இது பாத்தீங்கன்னா இங்க லாக்கர் சிஸ்டம் வேணும். ஓகே, since it is a personalized trainingனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாக்கர் தனியா கொடுத்துட்டோம். இட்ஸ் a couch, அவங்க ஷூ போடுறதுக்கு அந்த மாதிரி இங்க கவுச், ஒரு ரெண்டு பேர் உட்கார அளவுக்கு இருந்தா போதும். ஆமாங்க, இவ்வளவுதான் நம்மளோட லாக்கர். பட் இந்த ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப்செட் ஆல்ரெடி அங்க இருந்தது. ஓகே, இங்க ஒரு காலம் இருந்ததுங்க. இந்த காலம் நம்ம மேட்ச் பண்ணுங்கிறதுக்காக இங்க ஒரு யூனிட் நம்ம பண்ணிட்டோம். சோ இப்படிதான் வந்து நம்ம கொடுத்திருக்கோம். எல்லாமே லாக் தான், அதுவும் black, உள்ளேயும் black தான், உள்ளேயும் black தான், இதுவும் black கம்ப்ளீட். ஆமா, எதுவுமே இது கிடையாது, எந்த கலருமே கிடையாது. ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீலாம் போர்ட்ஸ்ல நம்ம பண்ணி கொடுத்திருக்கோம். ஓகே, ஓகே, யூசேஜும் உங்களுக்கு கம்மி தான். ஓகே, சோ நம்மளுக்கு அதுக்கேத்த மாதிரி மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணாலும் போதும். சோ there is a material difference for commercial and residential. அதெல்லாமே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் இங்க பண்ணி கொடுக்கணும். பட் இப்படி பாத்தீங்கன்னாலும் உங்ககிட்ட நான் அகைன் சொல்றது நம்மளோட ஃபேப்ரிகேஷன், ஃபினிஷிங் அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம எங்கேயுமே சேஞ்ச் பண்றது இல்ல. வெதர் இட் இஸ் a ப்ரீலாம் போர்டா இருக்கட்டும் இல்ல நம்ம இது பண்றதாகட்டும், எல்லாமே சேம் தான். இதுலயே அந்த ஸ்மூத்னஸ் மெயின்டைன் பண்றோம். இப்படி நீங்க இது பண்ணீங்கனாலே அந்த ஸ்மூத்னஸ் இருக்கும் நம்ம. ஓகே, இந்த எட்ஜ் பேண்டிங் இது எல்லாமே மெஷின் மேட் தான். எதுவுமே இங்க உட்கார்ந்து ஆசாரி பண்ணல, எல்லாமே அங்க மெஷின் மேக் பண்ணி தான் வந்திருக்கு. லைக் இங்க நான் சொன்னேன் பாத்தீங்களா, இட்ஸ் பார்ட்டிஷன்ங்க, ஃபுல்லா பார்ட்டிஷன் தான். இது சிவில் வர்க்கே கிடையாது, சிவில் வர்க்கே இங்க எதுலயுமே நாங்க இன்டல்ஜ் பண்ணலங்க. தாராளமா உங்களுக்கு ஷேக்கியாவே இருக்காது ஷான். நீங்க ஜஸ்ட் இது பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஷேக்கியா இருக்காது, ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப ஸ்டர்டியோட தான் பண்ணிருக்கோம். ஓகே, இது அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெngthனான என்ன யூஸ் பண்ணுவோம். இது வந்து உள்ள ஃபுல்லாவே பார்ட்டிஷன் சேனல்ஸ் கொடுத்திருக்கோங்க. சேனல்ஸ் கொடுத்திருக்கோம். அது வந்து நார்மல் அலுமினியம் சேனல்ஸ்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு லைட் வெயிட் எல்லாம் இருக்காது. இட்ஸ் ஸ்டர்டி, ஹெவி ஒன் தான். ஹெவி ஒன். அது கூட ரெண்டு சைடும் நம்ம வி போர்டு கொடுத்திருக்கோம். வி போர்டு வந்து உங்களுக்கு டென்சிட்டி வைஸும் அதிகமா இருக்கும். புரியுது, டென்சிட்டியும் அதிகமா இருக்கும். இட்ஸ் a kind of water resistant கூட. தண்ணி பட்டால் ஒண்ணும் ஆகாது. ஆமா, இட்ஸ் a resistant. ஓகே, பட் இங்க தண்ணி படுறதுக்கான எந்த சான்சஸ் கிடையாது. ஏன்னா ஃப்ளோர் மேட் நம்ம கொடுத்திருக்கோம். இங்க ஆப்வியஸ்லி மாப் பண்ண மாட்டாங்க, சோ துடைக்க தான் செய்வாங்க. இது வந்து உங்களுக்கு டென்சிட்டி எவ்வளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடையறதுக்கான சான்சஸும் இருக்குல்ல. இது ஜிப் போர்ட்ல எல்லாம் பண்ணல, வி போர்ட்ல தான் பண்ணிருக்கோம். ஆமா, மேல சீலிங் மட்டும் தான் ஜிப் போர்டு. சோ மேல ஜிப் போர்டு யூஸ் ஆமா, ஜிப் போர்டு இது சீலிங் பண்ணிருக்கோம், ஃபால் சீலிங் பண்ணிருக்கோம். சென்டர்ல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீம் கிராஸ் ஆகுது. மொத்தம் ரெண்டு பீம் இருக்கு. இந்த ரெண்டு பீம் என்ன பண்ணிட்டோம்னா கொஞ்சம் மட்டும் டவுன் பண்ணிட்டு அந்த பீமை வந்து பெயிண்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிருக்கோம். புரியுது, பீமுக்கு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணா ஹைட் கம்மியாயிடுறதுனால கொஞ்சம் மேலே தூக்கி. ஆமா ஆமா ஆமா, பீம் ஏனா பீம் நான் ஃபுல்லா இத எடுக்கிட்டேனா லோ சீலிங் ஆயிடும் உங்களுக்கு. ரொம்ப அது இவ்ளோ பெருசா காட்டாது ஸ்பேஸ். இன்னுமே நம்ம இதெல்லாம் மேல தள்ளினோம்னா இன்னும் ஸ்பேசியஸா இருக்கும். இது அப்படியே ரீடைன் பண்ணிட்டா அந்த ஆஃப்செட்ஸ் எல்லாம் எதையுமே நம்ம சேஞ்ச் பண்ணலங்க. எதுக்கு எப்படி வயர்ஸ் கொடுக்குறோமோ அது அப்படியே கொடுத்துட்டு பண்ணிட்டோம். இப்படி இங்க பாத்தீங்கன்னாலே இது ஒவ்வொரு ரூம்ஸ் இருக்கு. ஓகே, இதுக்குள்ள ரூம் இருக்கு. ஓ, நீங்க இத பார்க்கல, தெரியல, பார்க்கலங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து ஒரு ஸ்பா ரூம். ஓ வாவ். சோ இதுக்குள்ளார போனீங்கன்னா இட்ஸ் ஸ்பாங்க. நீதான் செட் பண்ண போறாங்க. ஓகே, புரியுது. இது வந்து ஒரு ஸ்பா ரூம்னா அங்க சானா வைக்க போறாங்க. இங்க ஒரு ஐஸ் பிளஞ்ச் கொடுக்க போறாங்க. சோ சானா எடுத்து ஐஸ் பிளஞ்ச் முடிச்சு ஷவர் முடிச்சிட்டு they'll go out. பர்சனலைஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதனால இந்த இது கொடுத்துதான் ஆகும். ஆமா, நான் வந்தோடனே கேட்கணும்னு நினைச்சேன். பட் பெயிண்ட் அடிக்காம இது இன்னும் வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இட்ஸ் a paint. இது வந்து ஒரு ஸ்டுக்கோ பெயிண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப மார்க்கெட்ல நிறைய பெயிண்ட்ஸ் வந்திருக்கு. இட்ஸ் a ஸ்டுக்கோ டெக்ஸ்சர்ட் பெயிண்ட். டெக்ஸ்சர் அதான் एक्चुअली நான் டெக்ஸ்சர் பத்தி நிறைய பார்க்கறனால தான் கேக்குறேன். பட் ஆனா இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு, ஸ்மூத்தாவும் இருக்கு. ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப அழகா இருந்ததுங்க ஃபினிஷ். இந்த தீம் பாத்தீங்கன்னாலே கிளையன்ட் சொல்லிட்டாங்க இது வந்து எல்லா இடத்துலயும் ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த கோவ் லைட் இருக்குங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு இந்த கோவ் லைட் வந்து ஒன் சைடு ஆஃப் லைட்டிங் தான். புரியுது. ஹோல் ஜிம்மே லைட்டிங் கம்மி தான், ரொம்ப கம்மி, ரொம்ப மைல்டு.
ஸோ ஓவர் லைட்டிங் கொடுத்தானா நம்மளுக்கு எப்பவுமே அந்த மைண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனே கொடுக்காது. ஓகே, லைட் நீங்க எவ்வளவு மைல்டு லைட் கொடுக்குறீங்களோ யூ கெட் மோர் ரிலாக்ஸ். போன வீடியோல நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த விஷயத்தை வந்து வீட்டுக்குள்ளேயே கம்மியான லைட் கொடுத்தா அது பெட்ரூம் எல்லாம் வந்து மேக்ஸிமம் கம்மி லைட் கொடுக்கணும். இங்க வந்து ஒரு கன்சோல் யூனிட்ங்க. இங்க ஒரு மிரர் கூட பாருங்களேன், ஒரு அசிமெட்ரிக் மிரர் தான், கஸ்டமைஸ்ட் தான். ஸ்மூத்தா கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு ஷவர் ஏரியா கொடுத்திருக்காங்க, பார்ட்டிஷன். சோ ஒரு கிளையண்ட் உள்ள வராங்கன்னா அவங்க இந்த ஃபுல் சிஸ்டம் ப்ரொசீஜர் முடிச்சிட்டு தான் they go out. வீட்டுக்கு போறது ஆமாங்க. இப்போ வந்து சானா எடுக்கிறாங்க. சானா இட்ஸ் a kind of heat தான். ஃபுல் ஸ்வெட் ஆகும். அது மேபி ஒரு 2 minutes or 3 minutes உட்காருவாங்க, லைக் எக்யூப்மெண்ட்ஸ் பொறுத்து. நெக்ஸ்ட் ஐஸ் பிளஞ்ச் எடுக்கணும்ங்கறவங்க ஐஸ் பாத் எடுத்துப்பாங்க. ஓகே, எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் ஷவர் பண்ணிட்டு வெளிய போய்டுவாங்க. சோ இட்ஸ் a kind of procedure தானே. சூப்பர். பட் இது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப இந்த ஹிடன் டோர்ங்கிறது கூட தெரியல. நல்லா ப்ராப்பரா தான் நீங்க பாருங்களேன், ப்ராப்பரா இருக்கும். ஈவன் இதுவும் சீம்லெஸ் தான். தெரியுது. அதனால தான் எங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஈவன் நீங்க பெயிண்ட் கூட உங்களால கிளாஸியா கண்டுபிடிக்க முடியாது. இட்ஸ் a matte black. இதுக்கு பேரு மேட் பிளாக் தான். ஆமா, மேட் பிளாக். உங்களுக்கு பார்த்தா தெரியுதுங்களா? தெரியுது. இப்போ நீங்க ஒண்ணும் வேண்டாம், கையை வச்சிட்டு ரொம்ப ஒயிட் ஆயிடுச்சு இங்க வெச்சீங்கன்னா இம்ப்ரெஷன் வில தான் செய்யும். பட் இட் இஸ் வாஷபிள். ஆனா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமா தான் இருக்கும். வேணும். ஆனா கிளாஸ் வேணும்னா ஏதாவது ஒன்னு காம்ப்ரமைஸ் பண்ணி தான். அந்த பிரீமியமான செக்டர் போயும்போது மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். சோ இங்க வந்து ஒரு லாங் மிரர்ங்க. ஓகே. சோ ஒரு 7 மிரர்ஸ் நம்ம கொடுத்திருக்கோம். சூப்பரா இருக்கு. இந்த மிரர்ஸ்ல வொர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கே ஒரு ஆசை வரும். ஓ, நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு. எடுத்து பாப்போமே. ட்ரை 35 எடுங்க. உங்களுக்கு எல்லாம் இது கம்மி. 5 தான். 35 எடுக்கிற அளவுக்கு நான் வரது கிடையாது. பட் நல்லா இருக்கு. ஜிம் ஒரு மாதிரி கிளாஸா இருக்கு. இல்ல நம்ம ரெகுலர் ஜிம்முக்கும் இதோடதும் அந்த அவங்களோட ப்ராடக்ட்டோட இதுமே குவாலிட்டி இருக்கு. அவங்க ப்ராடக்ட்டை கூட ஜஸ்ட் லைக் தட் ஒரு ப்ராடக்டா வைக்கல. அப்போ உங்களோட இன்டீரியர் எவ்வளவு தூரம் உங்களுக்கு கான்செப்ட். பட் நான் கேக்குறேன்னா இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் வரும்போது நீங்க ரெகுலர் கிளைண்ட் ஈஸியா ஹேண்டில் பண்ணிருப்பீங்க நிறைய. பட் இவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ்டு 2 ஷோரூம் ஆல்ரெடி 2 ஃபிட்னஸ் ஸ்டுடியோ இருக்குன்னா 3வது ஸ்டுடியோ நம்மகிட்ட வரும்போது அவங்க அதுல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் உங்கள்ட்ட இது பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா எல்லாமே நம்ம வந்து அவங்களோட 2 ஜிம் பண்ணி கொடுத்ததும் நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். சோ இவங்களோட ராப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும். பட் ஆனா அந்த ஜிம்ல நம்ம பண்ண விஷயங்கள் எல்லாம் எதெல்லாம் அவங்க டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபீல் பண்ணாங்களோ அதெல்லாம் இங்க ரெக்டிஃபை பண்ணிருக்கோம். இதோட ஸ்பேஸ்மே உங்களுக்கு வேற மாதிரிங்க. ஈவன் நீங்க ஏசி பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேன் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும், எவ்ரிதிங் டிஃபர்ஸ். ஈவன் இந்த ப்ரொஃபைல் லைட்டோட கலர்ஸ் பாருங்களேன், ஐஸ் ப்ளூ வித் ரெட். एक्चुअली அது காம்பினேஷன் வித்தியாசமா இருக்கு. ஆனா வந்து கண்ணுக்கு எந்த விதமான டென்ஷனே இல்ல. நம்மளும் இவ்ளோ நேரம் நிக்கிறோம், ஒரு டென்ஷன் இல்ல, ஒரு இரிட்டேஷன் இல்ல. சோ இட்ஸ் வெரி ஸ்மூத். ரெட்னா ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது. கரெக்ட். एक्चुअली Black நீங்க பயங்கர காம்பினேஷன். இந்த இது வந்து நியான் லைட் வந்து நாங்க அனிமேஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். Black வித் ரெட் போகும்போது அந்த ஃபீல் இருக்கும். பட் ஆனா வீட்டுக்கு அதாவது இன்டீரியருக்கு பண்ணும்போது அது எப்படி இருக்கும்னு இப்போ நாங்க இதோ இன்னொரு ஜிம்ல சாய்பாபா காலனி இவங்களோட ஜிம்ல நாங்க 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். இன்னொன்னு வந்து பிங்க் யூஸ் பண்ணியிருந்தோம், லைக் பர்பிள் கலர் மாதிரி. சோ அந்த இதோட ஸ்பேசிங் வந்து இங்க நடுவுல பீம் வந்துட்டனால நாங்க ஒரு கலர் கட் ஆஃப் பண்ணிட்டோம். புரியுது. ஏன்னா பீம் வந்த இடனால இங்க நம்ம லைட்ஸ் குடுக்கறோட ஸ்பேசிங் வந்து பத்தல. புரியுது. சோ அதனால 2 லைட்ஸ் மட்டும் போனோம். வேறஸ் இந்த ஐஸ் ப்ளூங்கிறது வந்து ரொம்ப அழகா காம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு. एक्चुअली சூப்பரா இருக்கு. ஐஸ் ப்ளூ நீங்க அதோட சேர்த்து மிரருக்கு மட்டும் நீங்க ப்ரொஃபைல் கொடுத்திருக்கோம், வார்ம் கொடுத்திருக்கோம். அது நம்ம பாக்கும்போதே ஒரு அழகான ஒரு ஃபீல் கொடுக்கும். நம்ம என்ட்ரன்ஸ் வந்தபோது நான் அந்த சின்ன மூன் லைட் சான்லியர் மாதிரி ஒரு மூன் லைட், அது எதுக்காக அந்த தீம்? அதுதான் அங்க உட்கார்ந்து ஷூ போட போறாங்க. சோ அந்த ஸ்பேஸை வந்து நம்ம கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். ஓகே, வேற மாதிரி இதுக்கு அதுக்கும் மாத்திக்க ஒரு மாதிரி. ஏன்னா அங்க போய் நான் எதுவும் பார்ட்டிஷன் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. சோ இந்த இடம் இப்ப நான் இங்க உட்கார்றேன், இங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க, இங்க ஒரு ட்ரெயினரே உட்கார்றாங்க, நான் இங்க உட்கார்ந்து இங்க பார்க்கணும்னா இந்த இடம் எனக்கு கொஞ்சம் கிளாஸா இருக்கணும், டிஃபரெண்டா இருக்கணும். சோ இங்க உட்கார்ந்து ஷூ போடுறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும். ஆக்சுவலா நீங்க நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம ரெண்டு பேரும் பண்ணிருக்கோம். பட் இந்த வீடியோல நீங்களே உட்கார்றதுக்கு இந்த இடமே கிளாஸா இருக்கு. நீங்க உங்களோட அப்பியரன்ஸ் இந்த இடத்துல நிக்கும் போதுமே அந்த ஃபீலே வந்து வேறதான், ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி மோட்ல இருக்கு இல்லையா? சோ இங்க பாருங்களேன் ஒரு பிளாட்ஃபார்ம், இது நம்ம பண்ணதுதான்.
ஓகே இது நம்ம பண்ணது இது நம்ம பண்ணதான். இந்த ரெண்டு சைடுமே நம்ம ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துட்டோம். ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு இது ஃபுல்லாவே நம்ம பண்ணதுதான். ஓகே இதுக்குள்ளே அவங்க ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா இது கம்ப்ளீட்லி ஸ்டோரேஜ். ஈவன் இட்ஸ் சீட்டிங் ஏரியாங்க. ஓகே உட்கார்றதுக்கும் கம்ஃபர்ட்டா இருக்கும். தாராளமா நீங்க உட்காரலாம். சோ இங்க உட்கார்ந்து they can watch. ஓ சின்ன ரிலாக்சேஷன் வந்து இங்கே பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பிரேக் எடுக்கறாங்க, they can sit and discuss. இல்ல ஒரு வொர்க் ஷாப் கண்டக்ட் பண்றாங்க, they can use this place. So it's a multiple usage தாங்க. இது எல்லாமே client நம்ம ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணலாம். கிளையண்டோட இன்புட் இதுல நிறைய இருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி வேணும்னு. புரியுது. இது ஜிம்ங்கிறதுனால நம்ம வீடுங்கிறப்ப நம்ம என்ன வேணாலும் ஐடியா கொடுக்கலாம். பட் ஜிம்ங்கிறப்போ அவங்க ஐடியாவை கேட்டு அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும். அது எக்ஸிக்யூட்டிவோட சேர்த்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும். நீங்க என்ன ஆல்ரெடி 2 பண்ணிட்டீங்கன்னா 3வது பண்ணும்போது இதை விட பெட்டரா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆக்சுவலா மேட் இந்த பத்தி கேளுங்க. இது என்ன மேட்? இது எதுக்காக இந்த மேட்? இதுக்கு ஜிம்முக்குன்ற வர மேட்டுங்க. இதோட திக்னஸ் வந்து உங்களுக்கு 12 mm திக்னஸ் வருது. சோ இட்ஸ் a kind of roll. ஒரு ஃபுல் ரோல் அப்படியே கீழ என்ன எக்யூப்மென்ட் விழுந்தாலும் ஒண்ணுமே அடிபடாது. ஈவன் நீங்க இது மேல நாங்க லேடர் போட்டு நின்னெல்லாம் வர்க் பண்ணிருக்கோம். ஒண்ணுமே ஆகல. சூப்பர். இது வந்து கீழ டைல்ஸ் லே பண்ணிட்டு அதுக்கு மேல போட்டுருக்கோம். இல்ல டைல்ஸ் ஆல்ரெடி இது பழைய பில்டிங்னால டைல்ஸ் இருந்தது. அது மேல அப்படியே நம்ம லே பண்ணிட்டோம். பட் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது ரியல் வால். ஓகே இதுல பார்ட்டிஷன். இதுல இருந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணிருக்கோம் அந்த எண்ட் வரைக்கும். ஓகே இது வால் தான். இதுல என்ன சவுண்ட் வருதோ அதே சவுண்ட் தான் இதுலயும். ஓகே புரியுது. ஓகே ஸ்டுடியோல இருந்து நம்ம அங்க ஸ்பாக்கு போறோம். ஓகே ஸ்பா முடிச்சிட்டு இதுதான் எம்டி ரூம். இது வந்து எம்டி ரூம். ஓகே அது வந்து அதுவும் இதுக்குள்ளே பார்ட்டிஷனுக்குள்ளே நம்ம கொண்டு வந்தாச்சு. ஆமா பார்ட்டிஷனுக்குள்ள கொண்டு வந்து உள்ளேயும் பார்ட்டிஷன் தான். பாத்ரூமே தாராளமா வாங்க பாத்ரூம். பட் அங்க இன்னும் இருட்டா இருக்கு. ஃபுல்லி ஃபோல்டபிள்ங்க. கம்ப்ளீட்லி ஃபோல்டபிள். ஓகே ஏன் இது எதுக்காக இப்படி நம்ம கொடுத்துருக்கோம்? ஏன்னா இங்க ஸ்ட்ரைட்டா நின்னோனா இங்க ஒருத்தர் வர முடியாது, செய்ய முடியாது. சோ இந்த ஸ்பேஸும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகே இந்த இடத்துல ஏதோ வைக்கணும்னா வச்சுக்கலாம். இவங்க க்ளோஸ் பண்ணிட்டு கூட வச்சுக்கலாம். இத ஒரு ஸ்டோர் ரூம். இதுவும் பார்ட்டிஷன் தாங்க பண்ணுவோம். இதுவும் பார்ட்டிஷன் தான். இதுவும் பார்ட்டிஷன் தான். ஆமா சேம் பார்ட்டிஷன் தான். ஈவன் சீலிங்ல இருந்து எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணதான். இங்க வந்து ஒரு யூபிஎஸ்க்கெல்லாம் வைக்கிறதுக்காக ஸ்டோர் பண்ணிட்டோம். யூபிஎஸ் ஆமா டிவிஆர் இது எல்லாமே இதுக்குள்ளார கொண்டு போயிட்டாங்க. இங்க ஒரு கபோர்டு வச்சு டாய்லெட்ரீஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக இத கொடுத்துட்டோம். ஓகே சூப்பர். பட் தீம் எல்லாத்துலயுமே இந்த டார்க் தீம் நம்ம எடுத்துட்டோம். Black. இது வந்து எலிஃபண்ட் Black இல்ல? ஆமா எலிஃபண்ட் Black. இன்னொன்னு வந்து நம்ம ஸ்பா ரூமும் ரிசப்ஷனும் ஹைலைட் பண்ணிருக்கோம். ஓகே அண்ட் அது ரெண்டும் ஒரு கலர்ல ஹைலைட் பண்ணோம். வேறஸ் இங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஈவன் நீங்க வாங்கலாம் இந்த டோரோடத நீங்க பார்த்து சொல்லவே இல்லை. இது வெரி வெரி கியூட் டிசைன்ங்க. ஓகே இது பாருங்க க்ரூவிங் பண்ணிருக்கோம். ஆமா க்ரூ அதுக்கு இந்த ஹேண்டில் எவ்வளவு அழகா பெயிண்டிங் தான். பெயிண்டிங்ல இருக்கு. வேற பியூ பெயிண்டிங் கூட கிடையாது. இது சாதா பெயிண்டிங். பியூ பெயிண்டிங் கிடையாது. இதுங்க என்ன பெயிண்டிங் அடிச்சோமோ அதே பெயிண்டிங் தான். சேம் பெயிண்டிங். பட் இதுவும் மெயின்टेन பண்ணனும் இல்ல? பண்ணனும். இப்போ எல்லாம் ஓபனிங்ல வந்து ஃபுல்லா கை வச்சிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுப்போம். பட் எவ்ரி டே வந்து க்ளீனிங் process இருந்துட்டே இருக்கு. எவ்ரி டே இட் டசன்ட் ரெக்வயர்ங்க. இப்போ சிமெண்ட் எல்லாம் பண்ணனால இதெல்லாம் சிமெண்ட் கரை. புரியுது. நார்மல் டஸ்ட் எல்லாம் வந்து இப்படி உட்காராது. ஆமா. வாவ். கிளாஸா இருக்கு. Actually looks very class. client வந்து அவங்களுக்கு தேவைங்கிறது யூசேஜ்க்கு தான். இப்போ ஒரு client உள்ள வராங்க, they have to lock this room. ஓகே ஓகே. சோ இங்க வந்து டாய்லெட், அங்க வந்து ஷவர். ஓகே ரெண்டுமே ஒரே client தான் at a time யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஆனா ஒரு பிரீமியமான இது கொடுக்கணும்ங்கிறதுக்கு தான் செப்பரேட் பண்ணிருக்கீங்க. பண்ணிருக்கோம். ஆமா. ஓகே. ஒரே இடத்துல வைக்கிறப்போ இந்த ஃபீல் வராது. சோ இதுக்குள்ளார ஒரு லைட்டிங் பாருங்களேன். How is it? இப்போ இந்த லைட்டிங் வந்து நம்ம இது ஆஃப் பண்ணி, இது ஆக்சுவலி எங்களுக்கு பிளானே கிடையாதுங்க இந்த லைட். ஓகே. இது மட்டும் தான் லைட். சைடுல இருக்கும், ஆஃப் பண்ணலாம். இவ்வளவுதான் லைட்டிங். ஓகே. இந்த லைட்டிங் தான் ஆக்சுவலி கிளையன்ட் வேணும்னு கேட்டது. பட் நம்ம அவரை கன்வின்ஸ் பண்ணி இந்த லைட் போட வச்சிருக்கோம். ஆக்சுவலி இந்த லைட் சூப்பரா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் லைட் நல்ல லைட்டிங் இருக்கு. இது போடுறப்போ உங்களுக்கு ஆனா அந்த ஃபீலும் மிஸ் ஆகல. இது எதுவுமே வால் கிடையாது ஷான். நத்திங் இஸ் a wall. இதுவும் வால் கிடையாது. இது எல்லாமே வி போர்டு தான். 4 sides வி போர்டு. ஓகே. இப்போ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா கீழ மட்டும் ஒரு 2 inchesக்கு ஸ்கர்ட்டிங் ஒட்ட போறோம். ஓகே. ஏதாவது தண்ணி படிச்சு மாப் பண்றாங்கன்னா அது எது ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் கொடுக்க கூடாதுன்னு பண்ணிருக்கோம். இது மட்டும் தான் உங்களுக்கு சிவில் பண்ணிருக்கோம். சோ கன்சீல் பண்ணனும்ங்கிறதுக்காக சிவில் பண்ணிருக்கோம். புரியுது. இங்க எல்லாமே கான்கிரீட் டெக்ஸ்சர் தான். டெக்ஸ்சர் பாயிண்ட் நம்ம ஸ்டுக்கோ கிடையாது, கான்கிரீட் டெக்ஸ்சர். புரியுது. ஒரு மாதிரி ரா கட்டா இருக்கும். பட் இதுவுமே வந்து ரெகுலர் ஒரு இது இல்லாம அலுமினியம். ஆமா, அலுமினியம் வித் ஃப்ளூட்டட் கிளாஸ். ஆமாங்க.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வராங்க, அவங்களோட ஸ்டஃப்ஸ் வச்சுட்டு ஈவன் ஹேண்ட் பேக்ஸ் ஒரு வாட் எவர் இங்கே வச்சுட்டு அவங்க 2 ரூம்ஸ் யூஸ் பண்ணிட்டு they can walk away. ஓகே, இந்த ரூம்ல வெறும் ஷவர் மட்டும்தான். ஷவர் மட்டும்தான். அந்த எலைட் பீப்புள் வரும்போது அவங்களுக்கு இப்படி ஒரு செப்பரேட் இது தேவைப்படுதுங்க. ஓகே, they need this. ஓகே, ஷவர் அது தனி, அது வந்து டாய்லெட் தனிங்க, டாய்லெட் தனி, ஷவர் தனி. இப்போ ஷவர் எடுக்கும்போது அவங்க ஆல்ரெடி ஸ்வெட் ஆகி வந்திருப்பாங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க நல்ல ஒரு ஷவர் எடுக்கும்போது பாடிக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ரெஷர் கிடைக்கும் அவங்களுக்கு. வெட் ஏரியா ட்ரை ஏரியா தனித்தனியா இருக்கிறத விட செப்பரேட் ரூமாவே கொடுத்துருக்கோம் பண்ணியிருக்கோம். ஆமாம், சூப்பர். இதுவும் ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்ட்டிஷன் தாங்க. கீழே ஸ்கர்ட்டிங் மட்டும் நம்ம கொடுக்கணும். டைல்ஸ் பண்ணிருக்கோம். சூப்பர். இந்த இடம் கூட நீங்க வந்து அந்த தீமோட மேட்ச் பண்ணாம இது ஏன் வுடன் கலர் போடுறீங்க? இப்போ நெக்ஸ்ட் நம்ம எம்டி ரூமுக்கு போகும்போது ஒரு வுடன் தீம் வரும். எங்க இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வுடன் டச் நம்ம கொடுத்துதாங்க. அது வந்து கேபினேஷனோட டச்சா மேபி வெச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, இது எம்டி ரூம். பட் இதுவும் டார்க்கா தான் நம்ம கொடுத்திருக்கோம். இது வந்து ஒரு கிளாஸ் டோருங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளஷ் டோர்ஸ் மாதிரி கொடுத்திருக்கோம். அது வந்து ஒரு கிளாஸ் டோர். ஓகே, இந்த கிளாஸ் டோர் வந்து ஃபுல்லா பிளாக் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, இது வந்து கிளாஸ் தான். கிளாஸ் தான். இது கிளாஸ் தான். மேல வந்து பிளாக் அவுட் ஸ்டிக்கர் பண்ணிட்டோம். ஓகே, உள்ள இருந்து பார்த்தா வெளிய தெரியும். வெளிய தெரியாது. வெளிய இருந்து உள்ள தெரியாது. ஆமா, உள்ளேயும் தெரியாது, வெளியும் தெரியாது. கேமராஸ் இருக்கறனால they need a privacy. ஓகே, ஓகே, அந்த பிரைவசி எங்க இருந்து வேணா யார வேணா பாத்துக்கலாம். சரி, உள்ள போய் பாப்போம். தாராளமா பாக்க. வாவ், டார்க் தீம் அப்படி பார்த்து டக்குன்னு ஒரு பிரைட் தீம் பிரைட்டா கொண்டு போயிருக்கீங்க. தீம் வித் கிரே. அதுக்கு இது ஏன் மாத்துறதுக்கான ரீசன்? இங்க வந்து அது ஃபுல்லாவே வந்து நம்மளோட வொர்க் அவுட் பிளேஸ், ஒரு ரிலாக்ஸேஷன் பிளேஸ். இங்க அதே ரிலாக்ஸேஷன் நம்ம இருக்க முடியாது இல்லையா? சோ எம்டி ரூம் பிரஷர்ல இருக்கிற ரூம். பிரஷர் ஹாட் ஆஃப் தி பிளேஸ் இந்த இடம்லாம். பிரஷரை கம்மி பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர். ஓகே, இது வந்து ஒயிட் இல்லங்க, இட்ஸ் a kind of gray. கிரே. ஓகே, சோ கிரேக்கு எப்பவுமே வுடன் வந்து காம்ப்ளிமென்ட் பண்ணும். நல்லா இந்த சேர்ஸ் ஆகட்டும் எதுவாகட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து கிரே தான் போயிருக்கும். தீம்ல கொடுத்திருக்கீங்க. இது எல்லாமே நம்மளோட மேனுஃபேக்சரிங். எல்லாமே நம்மளோட தான். இந்த டேபிள் நம்ம பண்ணது தான், சேர்ஸ் நம்ம இங்க இருக்கிறது டாப் டு டோ எல்லாமே நம்ம டிசைன் நம்ம தான் கொடுத்திருக்கோம். ஈவன் கபோர்ட் ஆமா. இங்க வந்து ஒரு இது இருக்கணும். சோ இன்னுமே இங்க வந்து இவங்க ஃப்ரேம்ஸ் எல்லாம் செட் பண்ணனும். ஓகே, ஒன்ஸ் இது ஆபீஷியலா டேக் ஆஃப் ஆன உடனே இப்போ ஃபங்க்ஷனாலிட்டி ஆக போகுது. ஒரு 2 to 3 டேஸ்ல பண்ண போறாங்க. சோ அதுக்கு வரும்போது அவங்க இதெல்லாமே ஓகே, மொத்தமாவே 2 பேர் 3 பேர் தான் இங்க ஆக்குபை பண்ண முடியும். ஒரு டைம்ல வந்து 2 பேர் தான், மேக்ஸ் 2 பேர் தான். 2 பேர் தான். பட் இது ஹியூஜ் ஸ்பேஸ் இல்ல 2 பேருக்கு. இது அவங்க வந்து ஒரு பர்சனலா அவங்க வீட்டுக்குள்ள ஒரு ஜிம் போட்டு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகும் ட்ரைனரோட வைக்கிற மாதிரி அத வந்து இங்க அவ்வளவு கிளாஸா மெயின்டைன் பண்றதுக்கு இவங்க பண்றாங்க. பட் இட்ஸ் a good concept. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் உள்ள வராங்க ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஹாட் பிளேஸ். உண்மையாலுமே எனக்கு இத பத்தி பேசுறப்போ அவர்கிட்ட கேட்டா தான் இதோட கோர் ஐடியா என்ன, இது எப்படி இத அவர் கிரியேட் பண்ணாருன்னு தெரியும். எக்ஸாக்ட்லி நிறைய புது ஐடியாஸ் இருக்குல்ல, அது நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்சிருந்து நிறைய இடத்துக்கு போறோம், புது விஷயத்தை கேட்கிறோம். பட் இதுவும் ரொம்ப புதுசா இருக்கு. அதாவது நிறையவே தள்ளி போட்டு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்த காலம் இப்பவுமே வந்து ஜிம்முக்கு ஆளே வரலைங்கிறப்போ வராத மொத்தமாவே 2 பேருக்கு தான் நான் சொல்லி கொடுப்பேன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அது எவ்வளவு பெரிய கட்ஸ் வேணும்ல. கண்டிப்பா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு. அவர் பேர் தெரியல. மிஸ்டர் பார்த்திபன் அண்ட் மிஸ்டர் ரமீஸ். ஓகே, பார்த்திபன் அண்ட் ரமேஷ் தான் மிஸ்டர் ரமீஸ் தான் பண்றாங்க. சோ those guys அவங்க 2 பேருமே வந்து பயங்கர ஹார்ட் வர்க்கிங், டெடிகேட்டிவ். இந்த டிசைன் எல்லாம் வந்து எனக்கு இப்படி தான் வேணும்னா இப்படி தான் வேணும். அதுல சேஞ்சஸே இருக்காது. நீங்க இப்படி பண்ணுங்க, ஒரே கால் தான், இதை பண்ணி கொடுத்துடுங்க, எனக்கு இப்படி வேணும். ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணாங்க. கூல் கைஸ்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரும்போது அவங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டியது. they have very clear idea. 2 பேத்து தான் உள்ளேயே வச்சு நான் சொல்லி கொடுப்பேன்னு அவங்க மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்ப அவங்க எப்படி பயப்பட போறாங்க? இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன், டியூஷன்ல ஒரு 10 பேர் படிக்கிறதுக்கும் 1-on-1 பர்சனல் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்க்கு என்ன அட்டென்ஷன் கிடைக்குமோ the same attention ஃபிட்னஸ்லயும் கிடைக்குங்க. எக்ஸாக்ட்லி. அது அந்த கான்செப்ட்ல தான் இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து நாங்களும் ஒரு பார்ட். சூப்பர், வேற லெவலு. பட் இதெல்லாம் கோதை சிஸ்டத்தை கேட்டாச்சு. கண்டிப்பா பார்த்திபன் இங்க இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நம்ம டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கோதை மேடம் இப்ப ரிலீவ் பண்ணலாம். தேங்க்யூ. கோதை சிஸ்டத்தை நிறைய கேட்டுட்டோம் இந்த ஸ்டுடியோவை பத்தி. இது வந்து ஃபிட்னஸ் ஸ்டுடியோ,
ஃபிட்டெக் அதோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் பார்த்திபன் ப்ரோ நம்ம கூட இருக்காங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். உள்ள வந்ததுல இருந்தே அதாவது நாங்க கேபினட் டிசைனுக்கு நிறைய இன்டீரியர் ஸ்டுடியோ வந்து நாங்க ஷூட் பண்றோம், இன்டீரியர் ஒர்க்கை ஷூட் பண்ணியிருக்கோம், vlog பண்ணியிருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைமா கேபினட் டிசைனே வந்து நான் ஷாக் ஆயிட்டேன். என்னையா இது டோட்டலா அப்படி மாறி போய் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்போ அவங்க கேட்கும் போது சொன்னா இட்ஸ் கான்செப்டா பார்த்திபன் அண்ட் ரமேஷ் தே ஹேவ் வெரி கிளியர் ஐடியா. அவங்க சொன்னதுல ஒரு சின்ன ஃபுல் ஸ்டாப் கூட மாற்ற மாட்டாங்க. அப்போ கண்டிப்பா உங்கள்கிட்ட கேட்காம நான் போறது இது நல்லா இருக்காதுன்னு தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எப்படி இந்த கான்செப்ட் கிரியேட் பண்ணீங்க? இதை நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 2020 லாக்டவுன் நடந்துச்சு தெரியுங்களா? அப்போ வந்து ஜிம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு அட் அ டைம்ல வந்து ஒரு 4 பேர் 5 பேர் தான் ஒரு ரூம்ல இருக்கணும்னு இருந்தது. அப்போ வந்து நாங்க ஆன்லைன்ல ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நான் அதுக்கு முன்னாடி இருந்தே நியூட்ரிஷனிஸ்டா ஒரு 4-5 இயர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ ரமீஸ் வந்து அவர் துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் அவருக்கும் ஃபிட்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ வி தாட் ஓகே வீல் கிளப் 2 பேரும் சேர்ந்து அவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணட்டும், நம்ம வந்து நியூட்ரிஷன் அண்ட் ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம் ஆன்லைனில். அதுக்கப்புறம் இந்த கோவிட் ஐடியாஸ் வந்து நிறையா கிளைண்ட்ஸ் வந்து தே வர் ரெடி டு கம், நீங்க ஒரு ஸ்டுடியோ போட்டீங்கன்னா நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ சரி நம்ம இதை ஒரு கான்செப்டா ஏன் பண்ணக்கூடாது, வெறும் பர்சனல் ட்ரைனிங் மட்டும் பண்ணலாம். எல்லா இடத்துலயும் பர்சனல் ட்ரைனிங் இருக்கு, பட் இந்த மாதிரி செமி பிரைவேட்டா இருக்காதுங்க. இது வந்து செமி பிரைவேட். 2 கிளையண்ட் தான் இருப்பாங்க அட் டைம். ஒரு டைம் 2 பேர் தான். 2 கிளையண்ட் தான். அது எதர் மேல் ஆர் ஃபீமேல் அப்படி இருக்கும், எப்படி வேணா இருந்துக்கலாம். பட் 2 பேர் தான் இருப்பாங்க. ஒரு ட்ரெய்னருக்கு ஒரு கிளையண்ட், அந்த மாதிரி ஒரு கிளையண்ட்டுக்கு ஒரு ட்ரெய்னர். சோ 2 பேர் தான். ஹார்ட்லி போச்சுன்னா 3 பேர் போவாங்க. அது எப்படின்னா இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க, ஒரே கோல், அவங்க லைஃப் ஸ்டைல் தான், டெய்லி ஒர்க் அவுட் 1 மணி நேரம் பண்ணணும் அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்களும் பண்ணிப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்லாட்டா தான் நம்ம கன்சிடர் ஒரு ஸ்லாட். யா சோ அப்ப மொத்தமாவே நமக்கு 24 கிளையண்ட் தான் இருப்பாங்க டோட்டலா. நிறைய வால்யூமே கிடையாது. 24 கிளைண்ட்ஸ் ஒரு மாசத்துக்கு. அவ்வளவுதாங்க. இந்த ஸ்டுடியோ வந்து இட்ஸ் a home for 24 கிளைண்ட்ஸ், அவ்வளவுதான். ஓகே, பட் அதுக்கு இவ்ளோ எக்ஸ்பென்ஸ் தேவைப்படுதா? அது எக்ஸ்பென்சிவ்னு நீங்க பார்க்கவே வேணாங்க. இதுல பெருசா நாங்க சொல்ல போனோம்னா எங்களோட ஒர்க்கு இப்போ அப்ராட்ல இல்லாத இங்க நம்ம என்ன பண்ணலாம். நார்மலி வெறும் மிஷின் போட்டுட்டு அந்த மிஷினை வந்து நம்ம ஒர்க் பண்றதுக்கு ஒரு ட்ரெயினரே தேவையில்லைங்க. ஒன்ஸ் அந்த மிஷின்ல அவங்க பண்ணி கத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரெயினர் தேவையில்லை. ஸோ இங்க வி டெலிவர் அ லாட் ஆஃப் திங்ஸுங்க. இப்போ கிராஸ்ஃபிட், முத்கர், லேண்ட்மைன் ட்ரைனிங், அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், HIIT, அத்லீட் ட்ரைனிங், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு தடவை பர்சனலாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இது வந்து வெளியே போக மனசே வராது. ட்ரூ. பட் அதுக்கேற்ற அளவுக்கு நீங்க எப்படி பேக்கேஜ் வச்சிருக்கீங்க தெரியாது, பட் எவ்வளவு கொடுத்தாலும் வர்த்து அப்படிங்கிற அளவுக்கு இந்த இடத்த ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. உள்ள வந்த உடனே அதே பிளாக் தீம். நம்ம ஒரு நிறைய இடத்துல இப்ப ரஷ்யால எல்லாம் ஸ்விங்னு ஒண்ணு இருக்கு. சைக்கிள்ல ஸ்விங் பண்ணுவாங்க. அது ஒரு மூட் செட் பண்ணும். ஒருத்தங்க வந்து ஆப்போசிட்ல உட்காந்து அவங்க ஸ்விங் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு மியூசிக் ஏத்த மாதிரி டான்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டார்க் தீம்ல பக்கத்துல யார் இருக்காங்கன்னே தெரியாது. சோ அவங்களுக்கு இன்னும் செக்யூர்டா ஃபீல் ஆகும். ரொம்ப பளிச்சுன்னு போட்டு அவங்களை இன்செக்யூரிட்டியா இருக்க விடாம இருக்கிறதுக்கு ஒரு பிளாக்னு பார்த்தோம். அண்ட் பிளாக் இஸ் ஆல்வேஸ் கிளாசி. நாங்க வந்து பிளாக்கும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி போலான்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம். ஆனா அது கொஞ்சம் கிளாஸை கெடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நிறைய இடத்துல பிளாக் இல்ல, நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணணும்னு வச்சுக்கலாம். பட் அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுப்போமே, கிளைண்ட்ஸுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கட்டும். ஒரே மாதிரி ஒரே லைட்டு ஒரே பாட்டுன்னு இல்லாம தே கேன் சூஸ் வாட் எவர் தே வாண்ட். மியூசிக் போட்டுக்கலாம், இல்ல ப்ரொஜெக்டர்ல பிளே பண்ணி பார்த்துக்கலாம், இல்ல கிரிக்கெட் பார்த்துக்கலாம். தே ஒன்ட் மிஸ் அவுட் ஆன் எனிதிங். ஒரு கிரிக்கெட்னால இன்னைக்கு ஜிம் வரல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாரும். அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்களோட பிக்சரை வந்து இன்னும் நல்லா காட்டுறதுக்கு இந்த மாதிரி லைட்டிங் செட் பண்ணிருக்கோம். சோ அவங்க வரவங்களுக்கு அந்த பிரைவசியோட சேர்த்து ஒரு கிளாஸான ஒரு ஃபீல், பிளஸ் ஒரு ப்ரொஜெக்டரோட வேணும்னா மேட்சும் பாத்துக்கலாம். பட் ஒரு கல்ட் ஃபீல் வேணும்ல, ஃபுல்லா பிளாக் தீம் எடுக்கிறதுக்கு. என்னதான் நீங்க ஐடியாஸ் வந்திருந்தாலும் நம்ம கல்ச்சரா தமிழ்நாட்டுல வச்சு ஒரு பிளாக் ஒயிட்டே மிக்ஸ் பண்ணாம ஒரு பிளாக் கலர்ல போறப்போ அது உங்களுக்கு எதுவும் எதிர்ப்போ இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. இப்போ கோயம்புத்தூர், திருப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க நிறைய புது விஷயங்கள் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க, ஆனா கொண்டு வரதுக்கு ஆள் இல்லை. புரியுது. சோ நாங்க ஏன் ஃபர்ஸ்ட் ஆளா இருக்கக்கூடாது, கொண்டு வரலாம். ஏன் கோயம்புத்தூர்ல அவ்வளவு க்ரௌட் இருக்குங்க, கம்யூனிட்டி இருக்கு. சோ அதுக்கு நம்ம கொண்டு வரலாம். ஏன் இருக்கிறதே நம்ம பண்ணிட்டு திருப்பியும் எல்லா ஜிம் மாதிரி நம்மளும் ஒரு ஜிம்மை போட்டு கொண்டு வரதை விட சோ கோயம்புத்தூருக்கு ஏதாவது புதுசா கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அதுவும் இந்த டார்க் தீம்ல கொண்டு வர பல ஜிம்முகள்ல ஒரு நாளைக்கு 200 பேர் 300 பேர் வந்தாதான் ஜிம்மை வந்து ரன் பண்ண முடியும். அதாவது மந்த்லி எங்களுக்கு ஒரு 200-300 பீப்புள்ஸ் இருந்தா தான் ரன் பண்ண முடியும்னு இருக்கிறப்போ அதை நீங்க மாத்தணும்னு நினைச்சப்போ சரி ஓகே, அது ஏதோ நீங்க தாட்
பட் அது சக்சஸ் பண்றதுக்குன்னு ஒரு கெத்து வேணும்ல, அது கட்ஸ் வேணும்ல. அது எப்படி அது மேபி எங்களோட கோர் டீம் தான் சொல்லணும். எங்களோட ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இருந்த கிளைண்ட்ஸோட சப்போர்ட் தான். இப்போவுமே அவங்க திருப்பூர்ல நாங்க எங்க ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்க்கு வந்துருவாங்க, எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்க வந்தாலே போதும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் உள்ள வந்துருவாங்கல்ல. ட்ரூ, அதுதான். சோ இது வந்து நாங்க மார்க்கெட் பண்றதை விட வேர்ட் ஆஃப் மவுத், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட கம்யூனிட்டி. இன்னுமே இப்போ 3 வருஷம் ஆச்சு ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஓபன் பண்ணி. அந்த பிரான்ச்ல யார் யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்க எல்லாம் இன்னும் எங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ இருக்காங்க, இப்போவுமே எங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். பிகெஸ்ட் சக்சஸ். ஆமாங்க. சோ they won't let us go. அதனால நாங்க வந்து ஏதாவது பண்ணணும்னா they'll help us. எந்தெந்த விதத்துல ஹெல்ப் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்னு தான் நினைக்கிறோம். எக்ஸாக்ட்லி. நம்ம ஒரு புதுசா வந்து 100 கிளைண்ட்டை தேடி ஓட வேண்டாம், இருக்கிற 20 கிளைண்ட்டை வந்து அவங்களுக்கு எவ்வளவு தூரம் நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்க முடியும், பெஸ்டா கொடுக்க முடியும். அவங்களுக்கு ஒரு அவுட்புட் வந்துருச்சுன்னா அவங்க ஏன் போறாங்க? பட் அவங்கள்ட்ட இருந்து வர ஒரு ரெஃபரன்ஸ்ங்கிறது வந்து 200% வந்து ஒரு குவாலிட்டியான ரெஃபரன்ஸ். கண்டிப்பா. ஏன்னா இப்போ வெறும் ஜிம்னு மட்டும் இல்லாம ட்ரெயினர்ஸ் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுவோம். எடுத்த உடனே ஒரு ட்ரெயினருக்கு வந்து அப்படி கிளைண்ட் கொடுத்துட மாட்டோம். அவங்கள ஒரு கொஞ்ச நாள் கூப்பிட்டு க்ரூம் பண்ணி அவங்களுக்கு என்னதான் ஒர்க் அவுட் தெரிஞ்சிருந்தாலும் நாலேஜ் இருந்தாலும் நம்ம கிளைண்ட் கூட எப்படி டீல் பண்ணணும், ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருக்கணும், அந்த சர்வீஸ் வந்து நம்ம என்ன பெட்டரா கொடுக்க முடியும் மித்த ஜிம்முக்கும் இங்கேக்கும். ஸோ அதுல இன்னும் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ்மெண்ட் காட்டிட்டே இருக்கோங்க. ஸோ கிளைண்ட்டும் நம்ம கூட சேர்ந்து வருவாங்க, ட்ரெயினர்ஸும் நம்ம கூட சேர்ந்து க்ரோ ஆவாங்க. சூப்பர். ஸோ அது வந்து அதாவது நம்ம கிட்ட வர கிளைண்ட் வந்து க்ரோ, அவங்களோட ஃபிட்னஸ் க்ரோ ஆகுது வேற, நம்மகிட்ட வேலைக்கு இருக்கிறவங்களும் க்ரோ ஆகணும்ல, அது ரொம்ப முக்கியம். நான் வந்தோன்னு கோதை சிஸ்டத்தை கேட்டேன், அந்த த்ரெட் மில் ஒன்று காணோமே. ட்ரெட்மில் இல்லைங்க, எனி கார்டியோ மிஷின் இங்க இருக்காது. எல்லாமே ஃபங்க்ஷனலா இருக்கிறது மட்டும் தான் அங்க இருக்கும். அண்ட் இந்த நம்ம போய் ஒரு ட்ரெட்மில்னா வீட்லயே அவங்க பண்ணிக்கலாம். ட்ரெயினர்ஸ் அங்க போய் என்ன பண்ணுவாங்க, நாங்க வந்து ட்ரெயினர்ஸ் 1 hour தான் ஒரு ஸ்லாட்டுக்கு 1 hour எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் நாங்க அவங்க கிட்ட சொல்றோம், நீங்க சாயந்தரம் வந்து ஒரு ஜாகிங் போங்க, இல்ல ட்ரெட்மில்ல போங்கன்னா 20 minutes they can do it on their own. இங்க வந்து அந்த ட்ரெயினரோட ஸ்கில்ல காட்டணும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் வார்ம் அப், அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் முடிச்சதும் ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணி விட்டுட்டு தான் அவங்க அனுப்பவே செய்வாங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு கிராம்ப் இல்லாம இருக்கும், அவ்வளோ மசில் சோர்னஸ் இருக்காது. ஓகே, அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்பா வந்து இங்கேயே உள்ளே வச்சிருக்கோம். எஸ், அது வந்து ரெக்கவரி. அந்த ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ரெக்கவரிக்கும் நம்ம ரெக்கவரி வீக்லி ஒன்ஸ் அவங்க வந்து ஒரு ஃபுல் ரிலாக்ஸேஷன் வேணும்னா ஸ்பா அண்ட் கோல்ட் பிளஞ்ச் எடுத்துக்கலாம். ஓகே, அதுவுமே வந்து நம்ம இந்த பேக்கேஜுக்குள்ளேயே வந்துடும் அவங்களுக்கு. அது ரெண்டுமே இருக்கு, பேக்கேஜுக்குள்ளேயும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபிட்டாக்ல மெம்பரா இருக்க மாட்டாங்க, பட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிட்டு வரதுன்னா அவங்களும் பண்ணிக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். த்ரூ ரெஃபரன்ஸ் மட்டும் தாங்க. ஓகே, ஒன்லி வெளிய இருந்து யாராவது ஒருத்தர் நேரடியா இங்க வர முடியாது. ஒன்லி மெம்பர்ஸ் கேன் ரெஃபர் சம்படி. கரெக்ட். சூப்பர். அதனால நீங்க கார்டியோ எதுவுமே இல்லைன்னு. ஓகே, இது எப்படின்னா அதான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன், பழைய நம்ம கவர்மெண்ட் ஜிம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஐட்டமும் கையிலேயே தான் வச்சிடணும். கரலா கட்டை மட்டும் தான் மிஸ்ஸிங், பட் மிச்சம் எல்லாமே ஒரு மாடர்னைஸ்டு எக்யூப்மெண்ட்டா. அன்னைக்கு இருந்த எக்யூப்மெண்ட் அத்தனையுமே வச்சிருக்கீங்க, பட் அதை வந்து மாடர்னைஸ்டா இன்னும் கொஞ்சம் கூட பவர்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இங்க வந்து நாங்க முத்கர் வைக்கல, ஆனா இருக்குங்க. இந்த கரலா கட்டைங்கிறது முத்கர்னு இப்போ புதுசா பண்ணி நம்ம ஃபிட்டாக்கே அதை பண்றோம். வேற ஒரு ஸ்டைல், ஒரு பேஸ்பால் பேட் மாதிரி ஸ்டைல்ல பண்ணி எல்லாருமே பண்ணலாங்க. இப்போ அதுலயும் நம்ம சர்டிஃபைடு தான். கர்லகட்ட. ஆமா, முத்கர். சூப்பர். அது இல்லாம இல்ல இருக்கு. அதுவும் இருக்கு. அது இல்லாத ஒரு ஜிம்மா? அது கோயம்புத்தூர்ல நம்ம மட்டும் தான் பண்றோம். சூப்பர்ல. இப்ப திருப்பூர்லயும் நம்ம மட்டும் தான். இங்க நம்ம வச்சிருக்கோம். இருக்கு. சூப்பர். Thank you so much பத்திம் பிரதர். நிறைய விஷயம் சொன்னோம், பட் இந்த ஐடியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சோம். நீங்களும் எங்களுக்கு பைட் கொடுத்ததுக்கு அதோட சேர்த்து இன்னொன்னு கேட்டு முடிச்சிடுறேன். கோதை கேபினட் டிசைன் ராஜேஷ் அண்ணா, இவங்களோட இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவங்களோட சர்வீஸ், அவங்க கூட ஒர்க் பண்றது எப்படி இருந்துச்சு? அதாங்க, இப்ப ஃபர்ஸ்ட் எப்படின்னா அவங்க வந்து எங்க கிட்ட விட்டுருவாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ரொம்ப எங்களை புஷ் பண்ண மாட்டாங்க. இல்ல இது போனீங்கன்னா இப்படி இருக்கும், அது போனா அப்படி இருக்கும், இது போனா லேட் ஆகும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அவங்களுக்கு நாங்க டு த டீ இருப்போம். எங்களுக்கு இது வேணும் அப்படின்னா அவங்க சரி இதுக்கு என்ன பண்ணலாம், இது போனா நம்மள எவ்வளவு டைம் ஆகும், என்ன எக்ஸ்பென்சஸ் அக்கர் ஆகும்னு ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க. அண்ட் தென் ஒரு டிசைனை நம்ம போட்டு முடிக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு அவுட்புட் தெரியும் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம இன்னும் ஃப்ரீயா பேசலாம். அவங்களுக்கு நாங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். திடீர்னு இப்போ இந்த வால்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2 feet முன்னாடி இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்துட்டு இல்லை கொஞ்சம் சின்னதாக இருக்கு, கொஞ்சம் பின்னாடி போகணுன்னு
டோட்டலா அதை எங்களுக்கு கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நடுவுல ஒரு 2 feet பின்னாடி தள்ளி அந்த மாதிரி. ஆனா இட் வில் காஸ்ட் லாட் ஆஃப் எஃபர்ட். புரியுது. அது வந்து அவங்க சலிச்சுக்க மாட்டாங்க. சரி ஏதாவது ஒன்று நம்ம பிடிக்கல மாத்தணும்னா டப்புன்னு மாத்தி கொடுத்துருவாங்க பண்ணதுக்கு அப்புறம் கூட. ஓகே, அதுதான் வந்து கேபினட் டிசைனோட ஸ்ட்ரெngthங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆஃப்டர் சர்வீஸ்னு ஒன்னு இருக்கும்ல, அதுல ஏதாவது? அதுல எப்பவுமே அவங்க என்ன சொல்றதுங்க, பெருசா எங்களுக்கு இது வர மாதிரியோ ரொம்ப டைம் டிலே எடுக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் வச்சது கிடையாதுங்க. அதே மாதிரி இவங்க ஒன்ஸ் இப்போ நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ அவங்களோட ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுனாலும் ஏதோ ஒரு சின்ன டச்சப் இருக்கு அப்படின்னா டச்சப் முடிச்சுட்டு தான் பேலன்ஸ் பேமெண்ட்டே கூட கேட்பாங்க. ஆர் எனி கமர்ஷியல்ஸ், அவங்க கமர்ஷியல்ல கீனா இருக்க மாட்டாங்க, ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு தான் கமர்ஷியல்ஸுக்கு வருவாங்க. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் பார்த்திபன். தேங்க்யூ. கோதை சிஸ்டரோட சேர்த்து உங்களோட கான்செப்டையும் சொன்னீங்க. இந்த ஜிம்ல இப்போ எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க? இப்போ ஒரு 16 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். இன்னும் 8 பேர் மட்டும் ஜாயின் பண்ணலாம். அவ்வளவுதான். 24 தான். இதுக்கு மேல கிடையாது. 16மே இன்னும் நம்ம ஓபனே பண்ணல. ஓகே, அதுக்கு நெக்ஸ்ட் மண்டே தான் ஓபன். பட் ப்ரீ புக்கிங்ஸே 16 பேர் முடிஞ்சுச்சு. ஆஃப்டர் அந்த 8க்கு அப்புறம் நீங்க உங்கள்ட்ட இங்க யாரும் வர முடியாதுங்க. அன்பார்ச்சுனேட். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் புக் ஆயிருந்தாலும் புக் ஆயிருக்கும். பட் ஸ்டில் கோயம்புத்தூர்ல, ராமநாதபுரம்ல, சாய்பாபா காலனில இருக்கு. இது டக்குன்னு ஃபுல் ஆயிடுச்சுன்னா திருப்பூர்லயே நம்ம அவினாஷி ரோட்ல இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணிடுவோம். ஸோ as soon as possible. Yeah, true. Thank you so much. Thank you.